ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த கால வேளையிலே சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை காயப்படுத்தினவர்கள் ஒருவரை ஆசீர்வதிப்பது என்பது சாதாரண மனிதனின் சிந்தனை அல்ல. உலகம் சொல்வது, உன்னை காயப்படுத்தினவர்களை மறவாதே, முடிந்தால் பதில் கொடுத்து விடு என்று. ஆனால் தேவன் சொல்வது முற்றிலும் வேறுபட்டது. உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிப்பாயாக. இதுதான் கிறிஸ்துவத்தில் வித்தியாசம். உதாரணம், ஒருவர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசுவதும் அவருக்கு பதிலடி கொடுப்பதும் மிகவும் எளிது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து, ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை நன்மை உண்டாகட்டும், அவரை ஆசீர்வதியுங்கள் என்று ஜெபிக்கும் போது நீங்கள் அவரை மட்டுமல்ல, உங்கள் இருதயத்தையும் தேவனுடைய கையில் ஒப்படைக்கிறீர்கள். நம்மை துன்பப்படுத்தினவர்களை ஆசீர்வதிப்பது அவர்களின் தவறை சரி என்று சொல்வதல்ல. அது என் வாழ்க்கைக்கான தீர்ப்பை நான் அல்ல, தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்புவதாகும். இன்று யாருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தியிருந்தாலும், யாருடைய செயல்கள் உங்கள் மனம் உடைந்திருந்தாலும், அவரை நினைத்து ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னை காயப்படுத்தின அந்த மனிதரை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும். என் இருதயத்தில் கோபத்திற்கு பதிலாக உமது தெய்வீக அன்பை நிரப்பும். நாம் பதிலடி கொடுக்காமல் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய பலவீனம் வெளிப்படுவதல்ல, நம்மில் செயல்படும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. என்னை காயப்படுத்தினவர்களுக்கு நான் கொடுக்கும் பதில் என் குணத்தை மட்டும் காட்டாது, என் தேவன் யார் என்பதை காட்டும். ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்தினவர்களை மன்னியுங்கள், அவர்களை ஆசீர்வதிக்கவும் எனக்கு கிருபை தாரும். என் இருதயத்தை கசப்பை அகற்றி கிறிஸ்துவின் அன்பை நிரப்பும். ஆமேன். தேவனுடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்தின் மீது இருப்பதாக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.